hopefully I'll cover this before the scheduled time. In the cinema part, the Kannirasi Kalerasi la the cinema part kaga eludradhu. So I don't really know. I don't think it makes sense to to make a conclusion out of this. But ipo ஜாதகம் பொருந்தல் பார்க்கறோம் இல்லையா, it is actually matching the characters. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். இன்னைக்கு நான் எனக்கு என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல with my work schedule ஒரு 4-5 ஹாரோஸ்கோப் நான் பார்க்கறேன். Again, I do this as a service, I don't charge money or something like that. So the request obviously ஜாஸ்தி வரும். But at the same time I also restrict out to real problems, real concerns. நான் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சேன் ஒரு 2-3 years முன்னாடி. ask the questions where நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா அப்படினே போச்சு. It was too much for me, right? So I just stopped it. And I'm just making it to real. Everybody goes through a lot of good and bad things. பல பேர்லாம் சொல்றது இல்ல, right? So இன்னைக்கு married life இன்னைக்கு we are all saying the divorce rate is going up in India. I mean that's what is the statistics. இதெல்லாம் முன்னாடியே நடந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த புதுசா யாரும் இப்ப பிறக்கல, புதுசா வியாதியெல்லாம் ஒண்ணு இப்ப கண்டுபிடிக்கல. கேரக்டர்ஸ் கேரக்டர் மேட்சிங். இப்போ ஒருத்தருக்கு சிவப்பு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சிவப்பு கண்டா வெறுப்பு வரும்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அடி தான் நடக்கும், right? So அந்த மாதிரி ஒரு character matching தான். அதெல்லாம் I mean as I said, you know what, we are all coming with a lot of prejudiced opinions. So அதெல்லாம் தள்ளி வச்சு தான் கேட்கணும். அது என்னோட ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். So answering this question, business definitely நீங்க astrology பார்த்து தான் பண்ண அவசியம் இல்லை. உங்க டேலண்ட் வச்சு பண்ணுங்க, எக்கானமி பண்ணுங்க, right thing. However, you got to know your strength. I have a section today to talk. If you don't believe in astrology, what? Nothing. You don't have to. Nothing is going to fall apart. I know many of my friends, probably he may be also listening to this. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு ஹார்ட்ஷிப் வந்தப்போ அவங்க வைஃப் ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க, அவர் அஸ்ட்ராலஜி பக்கம் போவே இல்லை. அஸ்ட்ராலஜி தான் போகணும்னு அவசியம் இல்லை. அஸ்ட்ராலஜிங்கிறது செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிற ஒரு டூல். இன்னைக்கு இன்னைக்கு I'm 35 years old. எனக்கு 35 வருஷம் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸும் ஞாபகம் இருந்தா எனக்கு அஸ்ட்ராலஜி வேணாம். நானே எனக்கு இதான் பிரதீப், இவ்வளவு இதான் அவனோட கேரக்டர், இதான் அவனோட மைனஸ் பாயிண்ட்ஸ், இதான் அவனோட பிளஸ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. செகண்ட் திங் இஸ் அந்த அளவு டூல்ஸ் நமக்கு கிடையாது. அஸ்ட்ராலஜி இஸ் a tool to understand our limitations, and if you understand your limitations then you know how to plan. இப்போ எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்னா எனக்கு சரி நான் அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். இல்ல நல்லா பேசுறேன்னு தப்பா கிராமட்டிக்கலா மிஸ்டேக் கூட ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கால் அட்டெண்ட் பண்றேன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ the limitations analyze பண்ண செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூல். Astrology predictions ellame I mean there's an important part, right? Because a lot of questions are coming in. Astrology, I said astrology is a tool whereby the final decision of an event is not based on astrology. This is an important aspect I've seen in my life. That goes to somebody, that can be, you can call him as God or whomever you want, but he makes the final choice. With the help of astrology you can minimize your losses and maximize your profit. This is the key of astrology. இப்போ நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், I can always correlate his weather report. மழை வருதுன்னா என்ன பண்றீங்க? ஒரு கொடை எடுத்துட்டு போறீங்க. இல்ல நான் போக மாட்டேன், நடுவுல நனைஞ்சுதான் போகணும், நனைஞ்சிட்டு போக வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இட்ஸ் a preparation. How do you prepare your life? இன்னைக்கு again it's a lot of explanation and I plan to address this. நீங்க சொன்ன அந்த சிசேரியன் சொல்றீங்க இல்லையா, அந்த கொஸ்டினை கேட்டுறேன், ஆஃப்லைன்ல உங்களை கேட்டேன். இப்போ குழந்தை பிறந்த உடனே லக்ன பத்திரிகை எடுத்து ரைட் அந்த இதில் ஜாதகத்தை கணிக்கிறாங்கன்னு சொல்லிச்சு. இப்போல்லாம் சிசேரியன் பண்ணி தி டிசைட் இன்னைக்கு மக நட்சத்திரம், மகம் தரணியாளம் இல்லை பரணி தரணியாளம், மகம் ஜெகத்தையே வின் பண்ணும் அப்படின்றதுல இனி மக நட்சத்திரம் பொண்ணு பிறந்தா நல்லதுன்னு அன்னைக்கு சிசேரியன் பண்ணுங்கன்னு டாக்டர் கிட்ட நாமளே நாள் கொடுக்குறோம், டாக்டரும் கேட்குறாங்க. ஸோ அதனால கேட்டேன். ஸோ ஆர் வி சேஞ்சிங்? பியூட்டிஃபுல் கொஸ்டின். நான் ப்ராக்டிக்கலா இது நான் ட்ரையே பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இட் இஸ் நாட் ஈஸி டு கெட். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், ரைட்? பிறக்க எந்த குழந்தைக்கும் நான் அந்த 12 ஹவுஸ் சொன்னேன், இல்லை நல்லவங்க சொன்னாச்சு கெட்டவங்க சொன்னாச்சு, ஐ ஹேவ் டு பிளேஸ் தம் சம்வேர். ஸோ என் குழந்தைக்கு ஐ மைட் பிளான் for her to become a queen. Yes, she will, but she's going to have another problem in her life. And as I said, 12 ஹவுஸ்ல 3 ஹவுஸ் போய் தான் ஆகணும். அதே ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த நேரத்தில் பிறந்தா பையனுக்கு நிறைய பைசா இருக்கும், நிறைய காசு இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணலாம். பட் அவனுக்கு வர மற்ற ப்ராப்ளம்ஸ், மேரிட் லைஃப் சந்தோஷம் இல்லாமல் இருப்பான், குழந்தை இல்லாமல் இருப்பான், வியாதியோட இருக்கான், தொடநடுங்கியா இருப்பான், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதெல்லாம் யாரும் செக் பண்றாங்க? பண்றது இல்லை. ஸோ இட்ஸ் ராங் ப்ரிசம்ஷன். பட் நீங்க கரெக்டாக நான் அந்த டைமுக்கு பண்ணிட்டு தான் அந்த எஃபெக்ட் வரத்தான் செய்யும், அது போகாது. பட் வாட் பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வாட் ஆர் த டிராபேக்ஸ் யூ ஆர் inculcating on your kid. I mean, without having that awareness, then if an astrologer gives you a choice, இங்க பாருப்பா, இவன் நான் நார்மலா இப்படி தான் சொல்லுவேன், ப்ரெடிக்ஷன் பண்ண அப்படின்னா, இங்க பாரு, இந்த பையன் இந்த விஷயத்துல நல்லா இருப்பான், இந்த விஷயத்துல அடி வாங்குவான், நீ டிசைட் பண்ணிக்கோ.
உனக்கு வந்து அவன் சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழணுமா இல்ல குழந்தையே இல்லாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ரைட் he'll be a king but he won't have a kid. I mean examples right. I mean is he going to be happy? I don't know, I can't say right. So the answering your question நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டு அது நடக்கும், அதுல டவுட்டே கிடையாது. Now let me get to the important aspects here. So இந்த 12 ஹவுஸ் சொன்னோம் இல்லையா, so இந்த 12 ஹவுஸ்ல வந்து வைக்கும் போது 2 வீடு அடிபட்டு தான் ஆகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. The key aspect here is so in everyone's horoscope there are houses that is not going to be favorable to you. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can make life better than what we are. You know, that's nothing but retrospective self analysis. நீங்க astrology மூலமா தான் பண்ணனும் அவசியமே இல்லை, நீங்க astrology படிக்கணும்னு அவசியமே இல்லை. If you have the capacity to do the self analysis then it's awesome, but you know it's up to the individual, right? Now இன்னொரு common mistakes நம்ம I mean 15-20 minutes இருக்கு, அதுல இப்ப பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த astrology என்ன அப்படின்னா இங்க quantum of error. Quantum of error நீங்க பாத்தீங்க அப்படின்னா I'm going to give a couple of events, right, but let me first give a quantum of error. One is இந்த இப்ப வந்து 8:15 ஒரு பேசும்போது 7:45 ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 8:15 இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. Now if you really go and read between lines, the அதே St. Francis go hospital பக்கத்துல பிறக்கிற குழந்தைக்கு what is the chart, how is the chart going to be different slightly, but the kids are going to have two different lifestyles completely. How ஏன் அப்படின்னா this is an important aspect, please pay attention. நம்ம வந்து அந்த 30 டிகிரி ஒரு ஹவுஸ் னு சொன்னோம். இப்போ Saturn வந்து இப்போ வந்து let's take a fast moving planet. இன்னைக்கு மூணு இப்போ எங்க இருக்குன்னு தெரியாது. Let's assume that it's in Aries right now. And that half an hour later it would have displaced 5 degrees. Life changes. And the degree aspects யாரும் பார்க்கறது இல்ல. The degree is the key. And the degree வந்து determines the quantum effectiveness. ஏன் எல்லாருமே வந்து ஒபாமாவை பிறக்கல, அவர் பிறந்த டைம்ல வேற யாருமே பிறக்கலையா இல்லையா, அவரையே மட்டும் பிரசிடென்ட் ஆறாரு அப்படின்னா பிகாஸ் ஆன் தட் மொமெண்ட் தட் டிகிரி, அதுக்கப்புறம் பிறக்கிறவங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி கம்மியாயிடும். எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க ஜெயலலிதா பிறந்த அதே நாள் தான் பிறந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், என்னைக்கெல்லாம் ஜெயலலிதாக்கு அவங்களுக்கு நல்லது ஐ மீன் பேப்பர்ல பாக்குறோமோ அவங்களுக்கு இவங்களுக்கும் அது மாதிரி நடக்கும். பட் ஆனா இவங்க வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க, அவங்க சீஃப் மினிஸ்டர். இந்த குவாண்டம் இட் கம்ப்ளீட்லி டிஃபர்ஸ். பட் ஜென்ரலா இப்ப அவங்க எலெக்ஷனுக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இங்க ப்ரொமோஷன் கிடைக்கும். ஐ மீன் தேர் நாட் ரிலேட்டட் பட் ஹேப்பன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த டிகிரி வந்து இட் மேக்ஸ் a huge difference when you really go to the prediction aspect. So 5 டிகிரி 5.5 டிகிரி 6 டிகிரி அதுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸோட மெத்தடாலஜி மாறும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நீங்க இருக்கீங்க, இப்போ நான் வந்து மைக்குக்கு முன்னாடி நான் பேசுறேன், ஒரு வால்யூம் இருக்கு, இன்னும் 2 அடி தள்ளி நின்று பேசினா கம்மி வால்யூம் கேட்குறது, பட் ஐம் ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக், பட் the relative displacement makes a difference from the quality of the sound, right? So அது வந்து அதுக்கான டூல்ஸ் இன்னைக்கு வந்து I don't know how many of us have the tool. So the Krishnamurthy pati first question கேட்டார், அவர் actually goes with the exact position. A lot of mathematical tools are being employed to give that exact number. But நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்க ஹாரோஸ்கோப் போட்டீங்க அப்படின்னா அந்த அக்யூரசி கம்மி ஆயிடுது, அதனால தான் வந்து எரர் வருது. Now let's give some examples, good and bad examples. இப்போ நான் வந்து I hail from Coimbatore. இப்போ வந்து நான் பிறந்த டைம் 72, 73 and 73 August. அந்த டைம்ல பிறந்த எல்லாருக்கும் குருன்னு ஒரு பிளானட், I said it's a very benevolent planet. It was all ரொம்ப நல்ல பிளானட் அது. அவர் வந்து தனுஷ்ல he was occupying that house. ஒருத்தரோட இப்போ ஹாரோஸ்கோப்ல வந்து குரு a benevolent planet நல்லா இருந்துட்டு அவங்க 60-70% they are okay. I mean you can take it from me in writing. அடுத்தது வந்து it happened in 2003 again, 2002-2003 ல வந்து again Guru went to Katakam where he became very powerful and it's very all blessed things. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நீங்க என்னோட லைஃப் என் கூட படிச்சவங்க என் கூட பழகினவங்க whoever had this what do you call the blessing from Guru, they all are well settled on the particular batch of group of people. And I mean that is one thing, right? Another aspect is சில பேருக்கு வந்து சனீஸ்வர உச்சமா இருக்கும்போது பிறந்தவங்க எல்லாருமே வந்து they just hail in a different perspective. So the point what I'm making here is these are all answers to various questions I got so far.
life is, I mean, if you just follow these principles and you go to the exact moments of the degree, displacement, and with a sophisticated mathematical tool and follow the principles of astrology, events are predictable. Another set of events which I want to give is, see, a number, it's not a great event, bad event, but still I'll give you the event. இப்போ வந்து ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, and பெனாசிர் புட்டோ அவங்கெல்லாம் வந்து they had a massive bomb அந்த மாதிரிலாம் நடந்தது. Again, I'm just going to explain a character. Again, don't read between lines here. There are more factors to be considered.